நான் தான் பிரகாஷ். நானும் எல்லார் மாதிரி ஒரு பைக் லவர். எனக்கும் தூரம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இன்னும் சிங்கிளாக தான் போயிட்டுருக்கேன். எனக்குன்னு ஒருத்தி இருக்காளா இருப்பாளான்னு எதுவும் தெரியல. நான் இன்னும் அவளை பார்க்கக்கூட இல்லை. ஆனால் ஒரு நாள் அவளும் நானும் மழையின் சாரல், காற்றின் தூரம், அவதான் என்னோட சிந்து. என் வாழ்க்கையே அழகாக மாற்றினவ. அவள் பார்க்கும்போது அவள் கண்ணில் இருந்த கோபம் என்னை ஏதோ பண்ணிடுச்சு. இன்னும் ஜிவிஎம் ஸ்டைலில் சொல்லணும்னா என்னை புரட்டி எடுத்துருச்சு. அவள் சிரிச்சு இன்னும் நீங்கள் பார்த்ததில்லையே. அப்படி இருக்கும். அதில் காணாமல் போனோம்னா நான் போயிட்டேன் நீ போயிட்ட சாவுத்ரி நான் ரெடி பண்றேன். எல்லாம் போய் அங்க ஒளிஞ்சிக்கினே, நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கோங்க. பா 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 கொஞ்சம் அவுத்து விட்டா எங்கேயோ போயிருவியே. அம்முக்கு டுமுக்கு அம்மாள் டமால் டம்க்கு டப்பா விளையாட வேற இடம் இல்ல. போடா வரட்டு அடுத்த வாட்டி கால் ஓடிக்க. டமால் டம்க்கு டப்பா சாரி டேய் உடுங்கடா. ஏறுமே என்ன தெரியாது. ஏண்டா நாயே டேய் சும்மா இருங்கடா. என்னடா வேட்டி பிடிக்காதீங்கடா. டேய் வேட்டிடா. டேய் உடுங்கடா. ஓ மானத்தை வாங்குறானுங்க. டேய் டேய் அநியாயம் பண்ணாதீங்கடா. டேய் அவுட்ரா ஒத்துக்கிறேன்டா. போங்கடா வேட்டியை கொடுங்கடா. டேய் அந்த வேட்டியை மட்டும் குடுறா. லக்ஷ்மி நல்லா சாப்பிடணும். இங்கே இரு, போயிடக்கூடாது. டேய் இங்கோடா. ஏன்டா அந்த எரும மாடு? அது எரும மாடு இல்லை, எங்க மாமா. மாமாவா? நீ மாடு கூட இருக்கிறதுனால மாடு நினைச்சியோ? என்ன கொழுப்பு உனக்கு? நான் அவனை பார்த்ததே இல்லையடா. அவரு வெளியூர். ஓ போ. அது இந்த எருமாடிக்கிட்டே கேட்டிருக்கலாமே. ஏன் இந்த எரும மாடு பேண்ட் ஷர்ட் எல்லாம் போடாதா? போடாது. ஏன் இப்படி அழுக்கான வேஷ்டி சட்டை போட்டுட்டு சுத்துறீங்க? சே. ஓ அப்படியா? நாளைக்கு காலைல பாருங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம தான் அழகு. யாழ் வேஷ்டி ஷர்ட்ல எவ்வளோ அழகா இருக்கான். அவன் வேற வரேன்னு சொன்னா ஆளை காணும். நம்ம வேற நல்ல ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கோம், வராம போயிடுவானோ? இன்னைக்கு எப்படி இருக்கேன்? நேத்திக்கு கலர் வேஷ்டி, இன்னைக்கு நெவல்ல வேஷ்டியா?
என் ஒய்ஃபுக்கு வேட்டி சட்டைனா ரொம்ப பிடிக்கும். பட்டுமா செல்லக்குட்டி? ஐப்பா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? வாங்கோ. யார் பேர் கச்சனை? என் பேருக்கு தான் சிந்து, மிதுன ராசி, திருவாதிரை நல்லது. சிவாய நம சிவாய நம சிவாய நம. ஓம் சிவாய நமன சிந்து நாமநேசாய நமஹ. ஓம் சிவாய நக்ஷத்ரே நமஹ. வாங்கோ முடிங்கோ. அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஆனால் வைஃப் மட்டும் இல்லை. எனக்கு வெக்கமா இருக்கு. அபிஷ்டோ ஓய் கிறுக்கி, என்னடா நேற்று கோவில் எதுவுமே பேசாமல் போயிட்ட? என்ன பேசணும்? என் பொண்டாட்டிக்கு வேட்டி சட்டைனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படி? இந்த கிறுக்கிக்கு வேஷ்டி சட்டை பிடிக்கணும் உனக்கு எப்படி தெரியும்? ஓய் சிந்து, என் பேர் எப்படி தெரியும்? பேர் மட்டும் இல்லை, ராசி நட்சத்திரம் எல்லாம் தெரியும். அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, இப்போ வைஃபும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஓய் கிறுக்கா, ஐ லவ் யூடா. ஹலோ ஹலோ. டி கிறுக்கா, எங்க இருக்க? சொல்லுடி. எனக்கு ஒரு ஆசை, பண்ணுவியா? உனக்கு ஆசையை தவிர வேற எதுவும் கேட்க தெரியாதா? தெரியாது. சரி சொல்லு, பண்ணுவியா? மாமா நீ பண்ணுவியா சொல்லு, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் பண்ணுவியா? பண்ணணும். இப்படி கொஞ்சி ஏதாங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஆசை இருக்குன்னு கேட்டா, நானும் என்னன்னு கேட்டேன். மச்சான், உனக்கு உண்மையிலே என்ன பிடிச்சிருக்கா? அடி கிறுக்கி, இந்த அழகை நிறைய பேர் பார்த்துருக்கலாம், யாரும் ரசிச்சதில்லை. ஏன் தெரியுமா? இந்த அழகான கிறுக்கு வருவான்னு தான். அட கிறுக்கு மாமா. ஏன் இப்படி? எப்படி? அதெல்லாம் சொல்ல முடியாது, அனுபவிக்கணும். புரியலையடா. இந்த கிறுக்கிக்கு இந்த கிறுக்க வேணும். மச்சான், எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அது பண்ணுவியா? சொல்லு தங்கம். இந்த ஊர், அந்த மாடு, இதை தவிர வேற எங்கேயும் போனதில்லை.
இன்னும் பைக்கில் ரொம்ப தூரம் கூப்பிட்டு போறியா? இவ்வளோதானா? அடி கிறுக்கி. ஏய் சிந்து, இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். உன் கண்ணு, உன் உதடு, இந்த அழகான கண்ணம், இதெல்லாம் என்ன ஏதோ கேட்குதுடி. என்ன கேட்குது? கேட்குது. கொடுக்கவா? சி போமா. சிந்து, உன் மடியில் படுத்துக்குவா. சும்மா இருங்க, இது ஹோட்டல், எல்லாரும் இருக்காங்க. அந்த நிலா எவ்வளோ அழகா இருக்குல்ல? இப்போ நாளக இல்லையா? அடி கிறுக்கி, உன் முரட்டுத்தனமான பேச்சு, உன்னோட க்யூட்டான இந்த சிரிப்பு, இதெல்லாம் நான் எவ்வளோ ரசிச்சிருக்கேன் தெரியுமா? அது எப்படி ரசிச்ச மாமா? அந்த ரசனை கொஞ்சம் சொல்ல. இந்த வசனம்லாம் உனக்கு தெரியுமா? வசனமா? கவிதை. கவிதை கவிதையா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்களே. ஆஹா, விட்டா என்னை பத்தி கவிதை சொல்லி ஆகணும். சொல்லு சொல்லு. சரி சரி சரி, யோசிக்கிறேன். அந்தி மறையும் வேளையில் அழகாய் மிளிரும் சேலையில் உன் கண்கள் பார்க்கும் பார்வையில கச்சிதமாய் என்னை கவர்ந்துட்ட. மலர்கள் போல சிரிக்கின்ற என் மனசையெல்லாம் உடைக்கின்ற உன் குழிவிழும் கண்ணத்தால என்னை குளிர வைக்கின்ற உன் விழி பார்த்த பார்வையில என் இதய துடிப்பே நின்று போச்சு. நீ கிட்ட வந்து பேசையில நின்ன இதயம் விழிச்சிருச்சு. மான போல வந்த என் மனசை அள்ளி தந்த. நீ பேசுன பேச்சால என்னை பேராசைப்பட வச்ச. உன் அழகை பற்றி சொல்ல நான் ஒருவன் போதாது, இந்த ஆகாயமே சொல்லும். என் கவிதையில் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீ மறுவார்த்தை பேசாமல் என் இதயத்தை எடுத்துக்கொள். பாருங்க, அந்த கிறுக்கியை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன்.
na 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 na